ஹலோ ஃபார்மர்ஸ் நேம் வீடியோவில் இதை பற்றி போகிறோம்னா நம்ம வந்து மல்லிகை செடிக்கு ஊடுபயிராக கத்திரி செடியை நடவு செஞ்சிருந்தோம். ஸோ இந்த மாதிரி கத்திரி செடியை ஊடுபயிராக நடவு செய்கிற மூலிமா மல்லிகை செடிக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ், அதாவது என்னென்ன நன்மைகள்லாம் ஏற்படும், அண்டு இந்த மாதிரி நம்ம நடவு செய்கிறது மூலிமா அதோட பெனிஃபிட்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கத்திரி செடி ஊடுபயிராக நடவு செஞ்சுருக்கும் போது நமக்கு மல்லிகை செடிக்கு என்னென்ன பலன்கள் ஏற்படும் அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவாகவே மல்லிகை செடியில் சாரோஞ்சும் பூச்சி தாக்குதல் அதிக அளவில் ஏற்படும். அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா வெள்ளை ஈக்கள், வால்பேன்கள், இலைத்தத்து பூச்சிகள், இந்த 3 சாரோஞ்சும் பூச்சிகள் அதிக அளவில் தாக்குதல் ஏற்படுத்தும் மல்லிகை செடியில். அண்ட் அதேமாரி செம்பேன், அதாவது ரெட் மைட்ஸ்னு குறிப்பிடக்கூடிய செம்பேன் தாக்குதல் அதிக அளவில் ஏற்படும். ஸோ இது எல்லாமே கத்திரி செடிலையும் இயல்பாகவே ஏற்படக்கூடியது தான். ஸோ நம்ம கத்திரி செடி ஊடுபயிராக நடவு செஞ்சுருக்கும் போது எந்த ஒரு சாரோஞ்சும் பூச்சி தாக்குதலாக இருக்கட்டும், இல்லைனா செம்பேன்கள் போன்ற பேன் தாக்குதலாக இருக்கட்டும், இதெல்லாமே ஃபஸ்ட்டு கத்திரி செடியில் தான் ஏற்படும். ஸோ மல்லிகைக்கு ஊடுபயிராக கத்திரி செடி நடவு செய்கிறது வந்து இந்த சாரோஞ்சும் பூச்சிகளையும் செம்மீன்களையும் கவர்றதுக்கான ஒரு பொறியாக கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ எதனால் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி கத்திரி செடியில் ஏற்படும் போது மல்லிகை செடியில் ஏற்படாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஃபஸ்ட்டு இதில் தெளிவாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம தனியாக ஒரு நிலத்தில் மல்லிகை செடி மட்டும் நடவு செஞ்சு விவசாயம் பண்ணுறதுக்கும், இல்லைனா தனியாக ஒரு ஃபீல்டில் கத்திரி செடி மட்டும் நடவு செஞ்சு விவசாயம் பண்ணுறதுக்கும், ரெண்டுலேயுமே நம்ம சொல்லக்கூடிய சாரோஞ்சும் பூச்சி தாக்குதலும் செம்பேன் தாக்குதலும் ஏற்படும். ஆனால் இந்த ரெண்டையுமே ஒரே ஃபீல்டில் இன்டர் கிராப்பிங் பண்ணி நடவு செஞ்சுருக்கும் போது, ஊடுபயிராக நம்ம வந்து நடவு செஞ்சுருக்கும் போது எதில் அதிக அளவு சாரோஞ்சும் பூச்சி தாக்குதலையும் செம்பேன் தாக்குதலையும் கவர்றதுக்கு ஏற்ற தன்மை அதிக அளவு இருக்கோ அந்த பயிரில் தான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஏற்படும். ஸோ அப்படி பார்க்கும்போது சாரோஞ்சும் பூச்சி தாக்குதலும் சரி, இல்லைனா செம்பேன் தாக்குதலும் சரி, எந்த ஒரு மல்லிகை செடிலையோ இல்லைனா கத்திரி செடிலையோ இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு அக்கறை ஆகுறது கத்திரி செடியில் தான் ஏற்படும். ஸோ அது ரொம்பவே தீவிரமடைஞ்சு அதை நம்ம கட்டுப்படுத்தாமல் விடும் பட்சத்தில் தான் மல்லிகை செடியில் நாளடைவில் ஸ்ப்ரெட் ஆகி அதுக்கப்புறம் ஃபீல்டு ஃபுல்லாகவே பரவும். ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த சாரோஞ்சும் பூச்சி தாக்குதலையும் செம்மீன்களையும் சுலபமாக மானிட்டர் பண்ணுறதுக்கும், அதே நேரத்தில் மல்லிகை செடியில் இந்த சாரோஞ்சும் பூச்சி தாக்குதலும் செம்பேன் தாக்குதலும் ஏற்படாமலே இருக்கிறதுக்கு நம்ம வந்து தெளிவாக கவனித்து செயல்படுறதுக்கான வழிவகுக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இது வந்து மல்லிகை செடிக்கும் கத்திரி செடிக்கும் பொருந்துகிற அளவுக்கு தான் இருக்கும். அதாவது எதனால் அப்படின்னா, பொதுவாகவே கத்திரி செடி வந்து அதிக அளவு ஊட்டச்சத்துக்கள் மண்ணிலேருந்து உறிஞ்சிருக்கக்கூடிய ஒரு பயிர் தான். அதே மாதிரி தான் மல்லிகை செடியும். ஆனால் இந்த கத்திரி செடி வந்து ஒரு குறுகிய காலத்து பயிர், அதாவது ஒரு குறைந்த நாட்கள்லேயே அதிக அளவு வேர் பாய்ச்சல் நடத்தி அதிக அளவு பயிரோட கொப்புகளை வளர்ச்சி செய்யக்கூடியது. அப்படிங்கிற பட்சத்தில் அதோட வேர் வளர்ச்சி வந்து ரொம்பவே தூரமாக போகும். ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் நம்ம நடவு செஞ்சுருக்கிறது மாதிரியே 4 மல்லிகை செடிக்கு நடுவில் ஒரு கத்திரி செடி நடவு செஞ்சுருக்கீங்க அப்படின்னா, அந்த கத்திரி செடியோட வேர் வந்து சுற்றிலும் இருக்கக்கூடிய 4 மல்லிகை செடியில் நம்ம தண்ணி விடக்கூடிய இடத்துல போய் பாயக்கூடும். ஸோ அந்த மாதிரி வேர்கள் அங்கே பாயும்போது மல்லிகை செடியை சுற்றிலும் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களையும் இந்த கத்திரி செடி வந்து உறிஞ்செடுக்கும். அதே நேரத்தில் மல்லிகை செடியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஈரத்தன்மையும் கத்திரி செடி வந்து தூரமாக இருந்தே உறிஞ்செடுக்கும். ஸோ இந்த மாதிரி நடக்கிற மூலமா மல்லிகை செடிக்கு தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்தோட அளவு குறைவாக இருக்கும். ஸோ மல்லிகை செடியோட மகசூல் இது எல்லாமே குறையக்கூடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் தவறு. எதனால் அப்படின்னா, நம்ம கத்திரி செடிக்கு விடக்கூடிய தண்ணியோட ஈரம் வந்து மண்ணில் எவ்வளோ தூரத்துக்கு பரவுதோ அந்த இடத்துல மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய சுற்றிலும் இருக்கக்கூடிய 4 மல்லிகை செடியோட வேர்கள் வந்து அந்த இடத்துலேருந்து ஊட்டச்சத்துக்கள் எடுத்து மல்லிகை செடியை வளர செய்யும். ஸோ இது வந்து ஒரு இன்டர் கோரிலேட்டர் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம வந்து குறிப்பிடலாம். ஒன்றுக்கு ஒன்று பிணைஞ்சு நடக்கக்கூடிய ஒரு செயல்பாடுன்னே குறிப்பிடலாம். எதனால் அப்படின்னா, இப்போ கத்திரி செடியோட வேர்கள் மல்லிகை செடியோட வேர்கள் கூட மல்லிகை செடியை சுற்றிலும் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உரிகிற மாதிரியே கத்திரி செடி இருக்கக்கூடிய இடத்துல அந்த காய்ந்த மண் வந்து நனையும் போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய மல்லிகை செடியோட வேர்கள் வந்து அங்கேருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்செடுக்கும். ஸோ இது வந்து எந்த ஒரு ஊட்டச்சத்து குறைபாடும் கத்திரி செடிக்கும் மல்லிகை செடிக்கும் ஏற்படாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டுத்துக்குமே ஃபெர்டிலைசேஷன், அதாவது உரமிடக்கூடிய முறையும் அண்ட் உரமிடக்கூடிய உரமும் ஒரே மாதிரி நம்ம பண்ணும்போது எந்த ஒரு ஊட்டச்சத்து குறைபாடுமே ஏற்படாது. ஸோ நம்ம குறிப்பிட்டது போலேயே தான் நம்ம வந்து உரமிட்டுருக்கோம். அதாவது நுண்ணூட்டச்சத்துக்கு வேப்ப முன்னாக்கு உரமிட்டுருக்கோம். அதே நேரத்தில் மேக்ரோநியூட்ரியன்ஸ், அதாவது NPK, முக்கியமாக பயிர்களுக்கு அதிக அளவு தேவைப்படக்கூடிய நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், இந்த 3 சத்துக்களுக்கு நம்ம வந்து ஆட்டு பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஸோ இந்த ரெண்டுமே 2 கிராப்புக்கும் ஒரே மாதிரியான அளவுலையும் அண்ட் பயன்படுத்தக்கூடிய நேரமும் சிமிலராக ஒரே மாதிரியான ஒரு வார கால இடைவெளி நாட்கள்லையும் நம்ம பயன்படுத்துறதுனால இது வரைக்கும் நுண்ணூட்டச்சத்து குறைபாடும் அதே நேரத்தில் தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து குறைபாடும் ஏற்படலை. அண்ட் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் அதிக அளவு பயன்படுத்துகிறவங்களுக்கு இதே மாதிரி எந்த ஒரு நுண்ணூட்டச்சத்து குறைபாடோ இல்லைனா மேக்ரோநியூட்ரியன்ஸ் குறைபாடோ ஏற்படாமல் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து சந்தேகம் தான். பெரும்பாலும் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் அதிக அளவு பயன்படுத்துகிறவங்க வந்து இந்த மாதிரி இன்டர் கிராப்பிங் மல்லிகையில் பண்ண மாட்டாங்க. ஏன்னா மல்லிகை செடிக்கு நுண்ணூட்டச்சத்து குறைபாடு ஏற்படவே கூடாது. ஏற்படும் போது மல்லிகை செடியோட மகசூலோட தரம் குறையும். அதே நேரத்தில் மல்லிகை செடியோட கொப்புகள் தொழிலுக்கும் விகிதமும் குறையும். ஸோ இது எல்லாமே ஏற்படக்கூடாது அப்படின்ட்டு பெரும்பாலான மல்லிகை விவசாயிகள் ஊடுபயிராக எதுவுமே நடவு செய்ய மாட்டாங்க.
ஸோ நம்ம வந்து அதுக்கு வந்து ஒரு முன்மாதிரியாக இருக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால தான் மல்லிகை செடிக்கு ஊடுபயிராக கத்திரி செடி நடவு செஞ்சு நம்ம வந்து தொடர்ச்சியாக இந்த மாதிரி இன்டர்கிராப்பிங் பற்றின வீடியோஸும் பப்ளிஷ் பண்ணிட்டு வரோம். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம நடவு செஞ்சுருக்கக்கூடிய கத்திரி செடியில் 2 சுற்று காய்கள் வந்து நம்ம இதுவரை பறித்து முடிச்சுருந்துருக்கோம். இப்போ 3ஆம் சுற்று தாவர நிலை வளர்ச்சி வந்து இனிஷியேட் ஆகிட்டு இருக்குது, இப்போ தான் ஆரம்பிக்க போகுது. ஸோ இந்த 3வது தாவர நிலை வளர்ச்சி முடிந்த பிறகு தான் 3வது காய் சுற்று வந்து ஆரம்பிக்கும். அண்ட் மல்லிகை செடியில் நம்ம கவாத்து செஞ்சுட்டு பிறகு 2வது தாவர நிலை வளர்ச்சியில் தான் பூக்கள் மொட்டுகள் எல்லாமே எடுத்து இப்போ வந்து அறுவடை நடந்துகிட்ருக்கு. ஸோ பூக்கள் எல்லாமே இப்போ தான் பறிச்சிட்ருக்கு. ஸோ இந்த சூழலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மல்லிகை செடியில் எல்லாத்துலேயுமே மொட்டுகள் அதிக அளவில் தென்படுது. அண்ட் கத்திரி செடியில் காய்கள் வந்து ஓய்ந்த நிலையில் காணப்படுது. ஸோ இது இனிமேல் காய்கள் அடுத்து 3ஆம் சுற்று காய்க்கும் போது தான் கத்திரி செடியில் அதிக அளவு காய்கள் தென்படும். ஸோ இந்த 3ஆம் சுற்று காய்கள் காய்க்கக்கூடிய தருணத்தில் நம்ம வந்து கத்திரி செடியை பற்றின வீடியோ வந்து தனியாக இன்னொன்று பப்ளிஷ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஜாஸ்மின் ஃபீல்டில் நம்ம வந்து இன்டர்கிராப்பிங்காக கத்திரி செடி விவசாயம் பண்ணுறது வந்து எவ்வளோ நாட்கள் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, கத்திரி செடியை பொறுத்தவரை ஒரு முதல் லைஃப் சைக்கிள் வந்து ஒரு 6லேருந்து 8 மாதத்துக்குள்ளேயே முடிஞ்சிடும். ஸோ அதற்கு பிறகு பெரும்பாலான விவசாயிகள் கத்திரி மட்டும் தனியாக பிரத்யேகமாக விவசாயம் பண்ணுறவங்க கத்திரி செடியை வந்து அழிச்சிட்டு திருப்பி பயிர் செய்வாங்க. ஸோ இதை வந்து திருப்பி கவாத்து செஞ்சு யூஸ் பண்ணுற விவசாயிகள் வந்து ரொம்பவே குறைவு தான். எதனாலன்னா ஒவ்வொரு முறை கவாத்து செய்யும் போதும் கத்திரி செடிக்கு அதிக அளவு தண்ணி கொடுக்கணும், அதே நேரத்தில் எந்த ஒரு ஊட்டச்சத்துக்களும் குறையாத அளவுக்கு உரமும் கொடுக்கணும். ஸோ இந்த ரெண்டையும் பெர்ஃபெக்டாக பண்ணாத பட்சத்தில் கவாத்து செஞ்சு விட்டாலும் பெருமளவு ஒரு சீரான வளர்ச்சி நோக்கி போகாமல், இல்லைனா சரிவர காய்கள் காய்க்காமல் ரொம்பவே வளர்ச்சி குன்றி காணப்படும். ஸோ அதனால தான் நிறைய கத்திரி விவசாயிகளும் சரி, இல்லைனா ஓடுபேராக பண்ணாலும் சரி, கத்திரி செடியை வந்து ஒரு ஷார்ட் டைமான அந்த லைஃப் சைக்கிள் முடிஞ்ச பிறகு அப்புறப்படுத்திடுவாங்க. ஸோ அதை அழிச்சிட்டு மறுபயிர் செய்வாங்க. ஸோ நம்ம வந்து மல்லிகை செடியை கவாத்து செய்கிற மாதிரியே தான் கத்திரி செடியும் கவாத்து செஞ்சு ஊடுபயிராக மெயின்டைன் பண்ண போகிறோம். ஸோ கவாத்து செஞ்சு வளர்க்கும் பட்சத்தில் கத்திரி செடியை குறைந்தபட்சம் 3 வருடம் வரை கூட நம்மளால் தொடர்ச்சியாக அதே மாதிரி அதை எவ்வளோ காய்ப்பு நம்ம பறிக்கிறோமோ அதே காய்களோட கவாத்து செஞ்சு தொடர்ச்சியாக வளர்க்கலாம். ஸோ அதை பற்றின வீடியோலாம் நம்ம பிறகு பப்ளிஷ் பண்ணுறோம். ஸோ கவாத்து செய்யும்போது தனியாக இன்னொரு வீடியோ பப்ளிஷ் பண்ணுறோம். அண்ட் இப்போ நெக்ஸ்ட்டு மல்லிகை செடிக்கு அடுத்து என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம இந்த மாதிரி இன்டர்கிராப் பண்ணி இன்னொரு செடி வந்து மல்லிகை செடிக்கு பக்கத்துலேயே நடவு செஞ்சுருக்கக்கூடிய சூழலில் இந்த அதிக வெப்பம், அதாவது ஹீட் ஸ்ட்ரெஸ், அதிகமான வெப்பம் பதிவாகக்கூடிய சூழலில் மல்லிகை செடிக்கு ஹீட் ஸ்ட்ரெஸ் வந்து பொதுவாகவே ஏற்படும். ஸோ அதிகமான வெப்பம் பதிவாச்சு அப்படின்னா மல்லிகை செடியோட வளர்ச்சி வந்து ரொம்பவே குன்றும், துளிர்விக்கக்கூடிய விகிதம் குன்றும். ஸோ இதன் மூலயமா மகசூலோட அளவு மொத்தமாகவே குறையும். ஸோ இதை வந்து நம்ம வந்து தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி ஊடுபயிர் நடவு செய்யும்போது இது வந்து இன்டைரக்டாக பலனளிக்கும். இதனால் அப்படின்னா 4 மல்லிகை செடிக்கு நடுவில் ஒரு கத்திரி செடி இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம தண்ணி விடும்போது அந்த ஈரத்தால் மண்ணில் அந்த கத்திரி செடியை சுற்றி இருக்கக்கூடிய வெப்பத்தோட அளவு வந்து குறையுது. அதே நேரத்தில் கத்திரி செடியோட பச்சை இலைகள் வந்து சுற்றியும் இருக்கிறதுனால அனல் காற்று வீசும்போது அந்த அனல் காற்றை ஒரு 50% கத்திரி செடி உள்வாங்கிக்கும். அண்ட் மீதமுள்ள 50% தான் மல்லிகை செடிக்கு படும். ஸோ இதன் மூலயமா ஹீட் ஸ்ட்ரெஸ் ஏற்படுறத வந்து நம்மளால் ஒரு 50% ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ சுத்தமாக ஏற்படாது அப்படிங்கிறது கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு நெருக்கமாக கத்திரி செடியும் மல்லிகை செடியும் வளர்க்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கேற்ற மாதிரியே வெப்பத்தோட தாக்கம் வந்து ரொம்பவே குறைவாக இருக்கும். ஸோ அதனால் ரொம்பவே நெருக்கி நடணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட ஏர் சர்க்குலேஷன் வந்து தேவை. சுற்றிலும் காற்றோட்டம் இருந்ததுன்னா மட்டும்தான் மல்லிகை செடினாலும் கத்திரி செடினாலும் ஓரளவு மகசூல் வந்து நல்லாவே கிடைக்கும். ஸோ ரொம்ப குறுகிய இடத்துல நம்ம நடவு செய்யும்போது மகசூலே கிடைக்காது. அதே நேரத்தில் புழு தாக்குதலையும் சாரஞ்சும் பூச்சி தாக்குதலையும் நம்மளால் கட்டுப்படுத்துறதுமே ரொம்பவே சிரமமாக இருக்கும். ஸோ அதனால் மல்லிகை செடி இருக்கக்கூடிய ஃபீல்டில் நீங்கள் இன்டர்கிராப்பிங் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வச்சுருக்கக்கூடிய அதே அளவில், அதாவது மல்லிகை செடிக்கும் சுற்றிலும் 5 அடி இடைவெளி விட்டு குறைந்தபட்சம் நடவு செஞ்சுருந்துருக்கணும். அண்ட் கத்திரி செடி நடவு செஞ்சுருந்தீங்கனாலோ இல்லைனா எந்த ஒரு செடி நடவு செஞ்சுருந்தீங்கனாலோ முடிஞ்சளவு 4 செடிக்கு சென்டராக மட்டும் நடவு செய்யுங்க. ஸோ இந்த அளவை விட ரொம்பவே இடைவெளி குறையும் போது ஏர் சர்க்குலேஷன் சரிவர இருக்காது. ஸோ அதனால் அதை வந்து ஓரளவு நம்ம குறிப்பிட்டிருக்கக்கூடிய அளவுலேயே பண்ணுறது பெஸ்ட்டு. இல்லைனா இதற்கு மேற்கொண்டு இடைவெளி இருந்துச்சுன்னா கூட பிரச்சனை இல்லை, ஆனால் இதை விட குறையக்கூடாது. அண்ட் லாஸ்ட்டாக இந்த மாதிரி ஊடுபயிர் பயிர் செய்கிற மூலயமா நிலத்தில் என்ன பலன் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் யூட்டிலைசேஷன், அதாவது நில பயன்பாடு வந்து அதிகரிக்குது. அதாவது இப்போ நம்ம மல்லிகை செடி மட்டும் விவசாயம் செய்யும்போது இடைப்பட்ட இடங்களில் வந்து மல்லிகை செடியோட வேர்கள் ஆழமாக தான் இருக்கும். அண்ட் அது வந்து மண்ணில் இருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்செடுக்கிறதுக்கு அந்த இடத்துலையுமே ஈரம் இருக்காது. அதே நேரத்தில் அந்த இடமும் எம்டியாக தான் இருக்கும், எந்த ஒரு கிராப்பும் இருக்காது, களைகள் மட்டும்தான் வளரும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல வந்து நம்ம ஊடுபயிர் நடவு செய்யும்போது அந்த இடைப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களும் பயிர்களுக்கு தேவைப்படுது. அதாவது பயிர்கள் வந்து உட்கொண்டு அதை வந்து யூஸ் பண்ணுது. ஸோ அதே நேரத்தில் நம்மளும் அந்த ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணுற மூலிமா இன்டர்கிராப்பிங் பண்ணக்கூடிய கிராப்லேருந்து எக்ஸ்ட்ரா ஈல்டும் கிடைக்குது.
ஸோ இந்த மாதிரி அதிக அளவு இடைவெளி இருக்கக்கூடிய எந்த ஒரு பயிரும் நீங்கள் நடவு செஞ்சீங்க அப்படின்னா, மல்லிகை செடின்னு கிடையாது, எந்த ஒரு பயிர் விவசாயம் செஞ்சிருந்தீங்கனாலும் சரி, ஊடுபயிராக நம்ம வந்து ஏதாவது ஒரு பயிர் நடவு செய்கிறது மூலிமா நிலத்தோட பயன்பாடை வந்து நம்மளால் அதிகரிக்க முடியும். ஸோ இடைவெளி இருக்கக்கூடிய எல்லா இடத்தையும் நம்மளால் யூஸ் பண்ணுற மூலிமா 2 கிராப்பாக இருந்துச்சுனாலும் 2 கிராப்லேயுமே மகசூல் அதிகரிக்கும். அண்ட் அதே நேரத்தில் இந்த மாதிரி நம்ம இன்டர் கிராப்பிங் பண்ணி பயிர் செய்யும்போது களைகள் முளைக்கும் விகிதமும் களைகளும் குறையும். எதனால் அப்படின்னா, நம்ம குறிப்பிடுறது வந்து மழை காலத்தில் கிடையாது. மழை காலத்தில் வந்து முளைக்காத களை விதை கூட அதிக அளவு முளைக்கும். ஆனால் வெயில் காலத்தில் வந்து அந்த களைகளுக்கு தேவைப்படக்கூடிய வெப்பம் குறைந்த அளவு கிடைக்காம அதிக அளவு கிடைக்கிறதுனால பெரும்பாலான களைகள் வந்து முளைக்காது. ஆனால் முளைக்கக்கூடிய களைகள் எல்லாமே நம்ம பயிர்களுக்கு நீர் வரக்கூடிய இடத்துல வந்து முளைக்கும். ஸோ அந்த இடத்துலையுமே குறைந்த அளவு வெப்பம் இருந்ததுனா மட்டும்தான் முளைக்கும். அண்ட் அதே நேரத்தில் அதிகமான பயிரோட நெல் இருக்கக்கூடிய இடத்துல களைகள் முளைக்கும் விகிதம் வந்து ரொம்பவே குறைவாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம இன்டர் கிராப்பிங் பண்ணி வளர்க்கும்போது அதிக அளவு நிழல் வந்து மண்ணில் விடும். ஸோ இந்த மாதிரி ஆகக்கூடிய சூழலில் களைகள் முளைக்கும் விகிதம் வந்து ரொம்பவே குறையும். ஸோ தொடர்ச்சியாக களைகளை அப்புறப்படுத்திகிட்டே இருக்கக்கூடிய சூழலில் ஒரு டைமுக்கு அப்புறம் களைகளோட விதை மண்ணில் அதிகமாக இல்லாததுனால விதை முளைத்து வரக்கூடிய களைகள் எல்லாமே ரொம்பவே குறைவான அளவில் தான் இருக்கும். அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட அக்ரிஹீரோ சேனலோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணிக்கிறோம். ஸோ கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ண நினைக்கிறாங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. அண்ட் லாஸ்ட்டாக நம்மளோட செகண்டரி சேனலான அக்ரிஹீரோ ஷார்ட் சேனலில் இந்த வீடியோட கொலாபரேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகக்கூடிய சேனல் ப்ரொஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் 2 சேனல் ப்ரொஃபைல் காட்டும். ஸோ அதில் அக்ரிஹீரோ ஷார்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.